சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஆறுமுகத்தை மண்டபத்தை விட்டு அடிச்சு வெளியே துரத்திடுறாங்க. ஆறுமுகம் பார்த்தா போகாம மண்டபத்து வெளியில நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நம்ம கண்மணி சொன்ன மாதிரி அப்பவே தாலி கட்டி இருக்கணும். தமிழ்ச்செல்வி சொன்னாங்கன்னு சொல்லி தாலி கட்டாம விட்டுட்டோம். இப்போ கண்மணி கழுத்துல வேற யாரோ தாலி கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பயத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா தமிழ் வாராங்க. இங்க பாருங்க அண்ணே, அவங்க வேணாம் உங்களை வெளியில அடிச்சு துரத்தி இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட ஆறுமுகம் கேட்குறாரு. ஆமாண்ணே, மாப்பிள்ளைய பற்றி விசாரித்த வரைக்கும் மாப்பிள்ளை சரியான பொறுக்கி பையன், அதை ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கருப்பு அண்ணனை நான் அவனை பற்றி விசாரிக்க அனுப்பி வச்சேன். அப்பந்தான் ஏகப்பட்ட உண்மை தெரிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் இங்கே ஆதாரத்தோட வருவாங்க, மாப்பிள்ளைய கைதும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா கண்மணி மாப்பிள்ளை பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். அண்ணி சொன்ன ஒரே காரணத்துக்காக ஆறுமுகம் என் கழுத்தில் தாலி கட்டாமல் இருந்தார். இப்போ வேற ஒருத்தர் தாலி கட்ட போகிறாரு. வீட்டில் சொன்னாலும் புரிஞ்சிக்கல. நான் ஒருத்தரை விரும்புகிறேன்னு சொல்லியுமே என்னை இப்படி அப்பா உட்கார வச்சிட்டாரு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. கண்மணி என்ன பண்ணுறது, இதுக்கு வேற வழியே இல்லை. ஆறுமுகத்தோட வாரிசு என் வயிற்றில் வளருதுன்னு சொல்லிட்டோம்னா இந்த கல்யாணம் நிற்கும். தாலி கட்ட போகிற கடைசி நிமிஷத்தில் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா ஐயர் தாலி எடுத்து கொடுக்குறாரு. கெட்டிமேளம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லவும் மாப்பிள்ளையும் பார்த்தா கையில் தாலி வாங்குறாரு. இந்த பக்கம் போலீஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை கண்மணி கழுத்தில் தாலி கட்ட போகிற கடைசி நிமிஷத்தில் பார்த்தா கண்மணி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. கண்மணி மயங்கி கீழே விழுகவும் எல்லாரும் பதறி போயிடுறாங்க. கண்மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஈஸ்வரி எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க. கண்மணிக்கு என்னாச்சு, ஏன் மயங்கிட்டா, காலையில் எதுவும் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி முகத்தில் தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க. கண்மணியும் கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா கண்மணி வாந்தியும் எடுக்க ஆரம்பிக்காங்க. ஏய் கண்மணி என்னாச்சு, என்னடி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அரசல் புரசலா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பொண்ணு கரெக்டாக தாலி கட்ட போகிற நேரத்தில் மயங்கி விழுகுது, பத்தாவதுக்கு வாந்தி வேற எடுக்குது, என்னவா இருக்கும், மயக்கம் வாந்தி. இப்போ ஒரு பையனோட வேற இந்த பொண்ணு வந்துச்சே, அப்போ பொண்ணு கெட்டுக்கிட்டு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா அரசல் புரசலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ராஜாங்கம் மோகனா காதுக்கும் வருது. அதே மாதிரி மாப்பிள்ளையோட அம்மா அப்பா காதுக்கும் வந்துடுது. மாப்பிள்ளை பார்த்தா அடுத்து தாலி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காரு. எப்படியாவது இவ கழுத்தில் தாலி கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா கண்மணி வந்துட்டு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆறுமுகத்தோட வாரிசு என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்மணி சொல்லவும் எல்லாத்துக்கும் பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்கு. மோகனா பார்த்தா கண்மணி கணத்தில் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. ஏன் இப்படி பண்ண கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கண்மணியை அடிக்கவும் எல்லாரும் மோகனாவை தடுக்கிறாங்க. அப்பந்தான் கண்மணி வந்துட்டு, ஆமாம் ஆறுமுகத்தை நான் காதலிச்சேன்தான், ஆறுமுகத்துக்கும் எனக்கும் தப்பு நடந்துருச்சு, இப்போ ஆறுமுகத்தோட வாரிசு என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் நானும் ஆறுமுகமும் கல்யாணம் பண்ணிக்கிட போனோம், இதுதான் நடந்த உண்மை, இதுக்கு மேலேயும் என்ன இவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும் எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கத்தை பார்த்தா மொத்தமாக உடஞ்சே போயிடுறாரு.
சேதுக்கு பார்த்தா பயங்கரமா கோபம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆறுமுகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட ஆறுமுகத்தை தேடி வெளியே வாராரு. அப்பந்தான் பார்த்தா கரெக்டா போலீஸ் ஜீப்பு வருது. ஏண்டா நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட சட்டையை பிடிக்க போறாரு. அப்ப போலீஸ் வரவும், என்னங்க ஒரு நிமிஷம் அவரோட சட்டையில இருந்து கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன போலீஸ் ஜீப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சார் கல்யாணம் இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், இல்லை சார் கல்யாணம் நடக்கலை சார் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. தமிழ் வந்துட்டு கல்யாணம் நடக்கலையா, அப்பாடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போலீஸ் எல்லாரும் உள்ள வாராங்க. போலீஸ் மண்டபத்துக்குள்ள வரதை பார்த்துட்டு இங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எல்லாத்துக்கும் கதி கலங்கி போயிருது. இங்க போலீஸ் கூட மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. போச்சு, இவனுங்க எப்படி மாட்டினானுங்க, போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிட்டானுங்களோ, இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணத்தான் இங்கே போலீஸ் வந்து இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமாக ஓடுறாரு. அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், உடனே 4-5 கான்ஸ்டபிள் வந்துட்டு வேகமாக ஓடி மாப்பிள்ளையை பார்த்தா கையுங்களமாக பிடிச்சிடுறாங்க. போலீஸை பார்த்ததும் மாப்பிள்ளை எதுக்கு ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அப்பத்தா எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பந்தான் போலீஸ் வந்துட்டு, சார் இவன் சரியான பிராடுக்காரன் சார், இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம். நல்ல வேலை சார், தாலி கட்டுறதுக்குள்ள வந்துட்டோம். தாலி மட்டும் கட்டியிருந்தா உங்களோட பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும். இவனோட குடும்பமே ஒரு சரியான பிராடுக்கார குடும்பம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், இங்கே ராஜாங்கம் மோகனா சேதுன்னு எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு பார்த்தா கதி கலங்கி போயிருது. ஐயையோ போச்சு, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இனி நம்மளோட நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி ராஜாங்கெல்லாம் கேட்கவும், சார் இந்த மாப்பிள்ளை இருக்கானே இவன் லாட்ஜ் வச்சு நடத்துங்கிற பேரில் பொண்ணுங்களை எல்லாம் தப்பா வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அந்த பொண்ணுங்க கிட்ட காட்டி பிளாக்மெயில் பண்ணி இவங்களோட ஆசைக்கு அந்த பொண்ணுங்களை இணங்க சொல்லி அந்த பொண்ணுங்களை பயங்கரமாக சித்திரவதை பண்ணி இருக்கானுங்க. இந்த பொறுக்கி பசங்களால் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொண்ணுங்களெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவன் ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், இங்கே ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு. ஈஸ்வரி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கவும், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எனக்கு இவர் தூரத்து சொந்தம், நல்ல குடும்பம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் மாப்பிள்ளையை பற்றி எனக்கு இந்த அளவுக்கு விவரம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா மொத்தமாக நடிக்கவும், இங்கே சன்னாசி வந்துட்டு உன்னெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை திட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே மாப்பிள்ளைய போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போகவும் மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வந்துட்டு, ஐயா என் பிள்ளைய விட்டுருங்கய்யா, ஐயா என் பிள்ளைய விட சொல்லுங்கய்யா, என் பிள்ளை இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறவன் கிடையாதியா, என் பிள்ளையோட ஃப்ரெண்டுங்க இவனுங்க தான், இந்த பொறுக்கி பயலுக தான் இந்த மாதிரி எல்லாம் கேவலமான வேலையை பார்த்துருப்பாங்க, இதுக்கும் என் பிள்ளைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லவும், யோ எல்லாத்துக்கும் இவன் தாயா ஹெட்டு, இவன் சொல்லித்தான் இந்த பொறுக்கி பயலுக எல்லா வேலையும் பார்த்துருக்கானுங்க. அந்த ஹோட்டலுக்கு ஓனர் யாரு, உன் பிள்ளை தானே, உன் பிள்ளை பேரில் தானே அந்த ஹோட்டல் இருக்கு, இவன் சொல்லாமையா இவங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இவன் தாயா அதுக்கு தலைமை, இவன் சொன்னதுனால தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதில் உன் பிள்ளைக்கும் பங்கு இருக்கியா, உன் பிள்ளை ஒன்றும் நல்லவன் கிடையாது, உன் பிள்ளை மேலே ஏற்கனவே கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்தாச்சு, உன் பிள்ளையை இப்போ கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா கண்மணி ஆறுமுகத்தோட வாரிசு வயிற்றுல வளருதுன்னு சொல்கிறா, இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை நந்தகுமாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன கொடுமடா இது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கும் மோகனாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்பந்தான் பார்த்தா அப்பத்தான் வந்துட்டு, ஐயா ராஜாங்கம் மாப்பிள்ளைய இந்த மாதிரி கைது பண்ணிட்டு போயிட்டாங்க, மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு, இவளும் ஆறுமுகத்தை காதலிக்கிறா, ஆறுமுகத்தோட குழந்தைய வேற
சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கிற நேரத்தில் ஆறுமுகத்தை இவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோமியா, 2 பேர்த்துக்கும் நீயே கல்யாணம் பண்ணி வச்சிரியா, அதுதான்யா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ராஜாங்கத்தை பார்த்தா கண் கலங்கி அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. உடனே மோகனா வந்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், ஏன் மோகனா, நான் கண்மணியை அப்படியா வளர்த்தேன், கண்மணிக்கு கஷ்டமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். நான் சொல்கிறத கேட்பான்னு தானே நான் நினச்சேன். என் பிள்ளை நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு நினச்சேன். ஆனால் கண்மணி இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை மோகனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசவும் உடனே மோகனா வந்துட்டு கண்மணியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கண்மணி, ஏன் இப்படி பண்ண, உன் புத்தி ஏன் இப்படிலாம் போச்சு, அவன் நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் அப்பந்தான் கண்மணி வந்துட்டு ஏமா வேலை பார்த்தா என்னம்மா, வேலை பார்த்தா அவரை நான் காதலிக்க கூடாதா, அவரை எனக்கு பிடிச்சிருக்கு, என்கிட்ட இருக்கிற குறைய பெருசாக பார்க்காம என்னைய ஒரு சாதாரண மனுஷி மாதிரி நடத்தினவர் ஆறுமுகம். இவ்வளவு கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்கல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கான்னு இங்கே இருக்கிற யாராவது கேட்டீங்களா? நானும் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேம்மா இந்த கல்யாணம் எனக்கு வேணாம்னு, அப்போ நீயாவது என்கிட்ட கேட்டையா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா, இந்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கான்னு ஏதாவது ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டியா? என் விருப்பத்தை பற்றி எதுவுமே கேட்கல, என்கிட்ட எதுவுமே கேட்காம நம்ம என்ன சொன்னாலும் இவ ஓகே சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது, நான் ஒன்றும் ஜடம் கிடையாது, ஆறுமுகத்தை எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் சரி, எல்லாம் இவ்வளவு தூரம் நடந்துருச்சு, கண்மணி ஆசைப்பட்ட வாழ்க்கையாச்சும் அவளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா சரியாத்தா, ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு.